இப்போ வர நிறைய ரெசிபியில் கேர்ட் ஆட் பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன மாதிரி டேரி ப்ராடக்ட் சாப்பிடாத ஆளுங்களுக்குலாம் என்னதான் வழி? தோ இருக்கே ரெசிபி. ஒரு 15 போல முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1 கப் காணை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச காணையும் கேப்சிகத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்ல ஆயிலில் சாட்டே பண்ணணும். ஜஸ்ட் லேசாக சாட்டே ஆனால் போதும். 5 மினிட்ஸில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக நான் 2 எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்துட்டு கிரேவியோட கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா கிடைக்கும். அடுத்து கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனால் தான் அடுத்து போடுற பொருள் நல்லா வெடிக்கும். இப்போ நான் எண்ணெய் சூடான உடனே அதில் ஜீரகத்தை போடுறேன். ஜீரகம் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்தது நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 போடுறேன். ஒரே ஒரு வெங்காயம் தான் போட்டேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சாட்டே பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க, தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதான் கிரேவி நல்லாயிருக்கும். இந்த இடத்துல கூடவே ஒரு ஸ்பூன் தனியாத்தூளும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கரம் மசாலாவும் இதில் சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் மஞ்சளும் இதில் சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மசாலாஸ்லாம் போட்ட உடனே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். யாருக்கெல்லாம் என்ன மாதிரியே தயிர் பிடிக்காதோ அவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஸோ நான் இது இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே உப்பு சேர்த்தா தான் அந்த டிஷ் நல்லா ரெடி ஆகும். ஸோ அதனால் உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருந்த கார்ன் அண்ட் கேப்சிகம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஆட் பண்ணி அதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த மசாலாஸோட கார்னும் கேப்சிகமும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த அளவு தேவையோ, தண்ணியாக வேணாலும் இருக்கலாம், கெட்டியாக வேணாலும் இருக்கலாம். பட் இந்த கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் போல் மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். அப்பதான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். கேப்சிகம் அண்ட் கார்னும் நல்லா வெந்து வரும். ஸோ இப்போ எனக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல சைட்லலாம் எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் ஊற வச்ச முந்திரியோட பாலை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியோட பால்னால் ஒன்றும் இல்லை, அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி பேஸ்ட்டை தான் நான் முந்திரி பால்னு சொல்கிறேன். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு அருமையான கிரேவி ரெடி ஆகிடும். பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கா? அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. கூடவே நம்ம கஸ்தூரி மேத்தியை சேர்த்து நம்ம நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தினா ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரை, காஞ்சி போன வெந்தயக்கீரை. அதுதான். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட சாப்பிட ஜீரா ரைஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் இருந்துச்சுன்னா போதும், நிறைய தேவையில்லை. இது ஜீரா ரைஸுங்கிறதுனால ஜீரகம் தான் இதில் அதிகமாக இருக்கணும். நல்ல எண்ணெய் சூடாக இருக்கும் போது ஜீரகத்தை போடுங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர் அதில் இன்ஃப்யூஸ் ஆகும் நம்மளோட சாப்பாட்டில். இப்போ ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், லைட்டாக புதினா, லைட்டாக கொத்தமல்லி போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஃப்ளேவருமே நமக்கு இருக்காது. இந்த மூணுத்தோட ஃப்ளேவர் தான் நமக்கு வரும். ரொம்ப மைல்டாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க, நிறைய வேணாம். பேருக்குன்னு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இது காரமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. பட் அந்த வாசனை, அந்த ஃப்ளேவருக்காக நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், பாஸ்மதி அரிசி. அதை ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். இப்போ 3 டம்ளர் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு கொதி வந்த உடனே நான் அந்த ரைஸை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் இது கொதிக்கக்கூடாது. ஃபுல் ஹை ஃப்ளேமில் இது ரெடி ஆகணும். அப்போ தான் நமக்கு ரைஸ் உதிரி உதிரியாக வரும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல 1க்கு 2ங்கிற அளவில் நம்ம தண்ணி எடுத்திருக்கோம். ஸோ ஹை ஃப்ளேமில் தான் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சிட்ருக்கு. இது அப்படியே கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு வத்தின உடனே ஒரு தோசைக்கல்ல அந்த அரிசி நம்ம வேக வச்ச சாப்பாட்டை எடுத்து குக்கரோட மூடியை போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடணும். இது விசில்லாம் வராது, இருந்தாலும் காற்று எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு தம் ஸ்டைலில் பண்ணுறது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா ரைஸுமே நல்லா புது பொண்ணு மாதிரி செலுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே ஒட்டி இருக்காது. ரைஸு உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இன்னும் உதிரி உதிரியாக ஆகிடும். எங்கேயுமே எனக்கு அடியும் பிடிக்கல. ஸோ இந்த ரைஸை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மார்னிங்கே என்னால் டெம்டேஷன் தாங்க முடியல. ஸோ அதனால் சாப்பாடும் கிரேவியும் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையிலே ஒரு பக்கா காம்பினேஷனாக இருந்துச்சு. இதுலேயும் நீங்கள் முந்திரி ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆட் பண்ணலை. நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஹவுஸ் நம்பர் V4க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல வீகன் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட்க்கு இந்த லஞ்ச் நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட்க்கோ குழந்தைங்களுக்கோ யாருக்கு வேணுமோ அதை பேக் பண்ணி கொடுத்து சந்தோஷப்படுங்க. தேங்க்யூ.